மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் 717 மதுக்கடைகளை மூடுவதற்காக உத்தரவிட்டார்கள். அந்த 717 மதுக்கடைகள் மூடப்படுவதற்கான காரணங்கள் என்று கூறப்பட்டவை பள்ளியின் அருகாமையிலும், பேருந்து நிலையங்கள் அருகாமையிலும், அடுத்தபடியாக சுகாதாரத்துறை நிறுவனங்களின் அருகாமையிலும் உள்ள மதுக்கடைகள் மூடப்படும் என்று இங்கே அறிவித்தார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளின் தவறா யாருடைய தவறு என்று எனக்கு தெரியவில்லை. 717 கடைகள் மூடி இருக்கிறதா? அவர்கள் மூடியிருந்தாலும் கூட வருவாயை மட்டுமே ஒரு குறிக்கோளாக வைத்து மூடியிருக்கிறார்களே தவிர, நீங்கள் சொல்வது போல் அங்கே பள்ளிக்கூடத்தில் அருகாமையில் என்று சொன்னால் செஞ்சி பேரூராட்சியில் சாணக்கியா என்ற பள்ளி இயங்கி வருகிறது. அதுல இருந்து 300 மீட்டர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு எதிராகவே ஒரு கடை செயல்பட்டு வருகிறது. வரிக்கல் என்ற ஊராட்சியில், செஞ்சி தொகுதியை பொறுத்தவரையில் வரிக்கல் என்ற ஊராட்சியில் பேருந்து நிறுத்தத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடை என்பது இன்றைக்கும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆலம்புண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியின் அருகாமையில் 300 மீட்டர்ல ஆலம்புண்டி என்ற ஊராட்சியில அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அருகாமையிலேயே ஒரு கடை செயல்பட்டு கொண்டு வருகிறது. இவை அனைத்தும் சட்டவிரோதமாக உங்களுடைய சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயல்பட்டு வரக்கூடிய மதுபான கடைகள். அவைகளை உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு அந்த கடைகளை அப்புறப்படுத்துவதற்கோ இல்லை இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல இந்த 717 கடைகளை மூடிட்டீங்களா? அதுனா ஏன் எங்களுக்கு டீட்டெயில் இல்லை அப்படிங்கிறாங்க. உண்மையாலும் அந்த துறை சார்ந்தவங்களுக்கு தெரியும். அது போக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே தெரியலங்கும் போது அது ஒரு வருத்தமான விஷயம்தான். ஏன்னா அந்த ட்விட்டரில் 717 கடைகளுடைய எண்களும் கொடுத்துருக்கோம். ஸோ சொல்லியாச்சு. அது பத்திரிகைகள்லையும் வந்துருச்சு. அதான் கொஞ்சம் பத்திரிகைகளில் வந்துருச்சு, சமூக வலைதளங்களில், செய்தி தொலைக்காட்சிகளில் எல்லாத்துலேயும் வந்துருச்சு. அந்த 717 கடைகளோட எண்களும் வந்துருச்சு. மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்ட மாதிரி இன்னும் பல பகுதிகளில் இருக்குங்கிற தகவல் வந்துட்டு தான் இருக்கு. நிச்சயம் இந்த அரசு அந்த மதுக்கடைகளுக்கு எதிரான அரசு தான். மக்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அந்த கடைகளோட எண்களோட நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கடைகளை இடமாற்றுறதுக்கான பணிகளை மேற்கொள்வாங்கிறத சட்டமன்ற பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சரின் பதிலுக்கு நன்றி. கவனத்திற்கு தான் நான் கொண்டு வருகிறேன். செய்து தரப்படும் என்று சொன்னமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரத்தில் ஆன்லைன் மூலம் இந்த மது விற்பனையை துவங்க உள்ளதாக கூறியிருக்கக்கூடிய விஷயத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய முழு எதிர்ப்பை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 47 படி உணவு மருந்து அமைச்சர் அது கூட தவறான புரிதல் தான். நேற்று இது சம்பந்தமா இதுக்கான விளக்கமாகவும் செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருந்தோம். ஆன்லைன் மூலமா இதுக்கு முன்னாடி இது மானிய கோரிக்கையில் சொல்லலான் இருந்தோம். மாண்புமிகு உறுப்பினர் கேட்டதுனால இதை சொல்றோம். இந்த 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்களில் கடந்த ஆட்சி காலத்தில் நம்மளுடைய துறை சார்ந்த அமைச்சர்கள் சொல்லியிருக்க பதில் என்னன்னா, 2011 இந்த பிரச்சனைகள் இருக்கு. இந்த 4 ஆண்டுகளாகத்தான் இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குறாங்க, அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த முயற்சி பண்றாங்கன்னு பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனா யாருமே அந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி போகல. இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த பிரச்சனைக்கான ஏன் இது இந்த நடந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத தேடி எடுக்கும்போது சில தொழிலாளர்களுடைய அவங்களோட பிரச்சனைகள் இருந்துச்சு, அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்று நீங்க இந்த ஆன்லைன் கேட்டனால சொல்லிடுறேன், இது விற்பனை கிடையாது, ஆன்லைன்ல விற்பனை கிடையாது. நீங்க இது ஒரு கேஷ்லெஸ் டிரான்சாக்சன் மட்டும்தான். ரொம்ப நாட்களா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, அங்க இந்த டாஸ்மாக் கடைகள் பண பரிவர்த்தனை வேண்டாம், பண பரிவர்த்தனைனால அது முறைகேடான பணங்கள் வாங்கப்படுகிறது, வசூலிக்கப்படுகிறது பெரும்பான்மையான குற்றச்சாட்டுகளா கடந்த கால ஆட்சியில் 2 கட்சிகளும் சொல்லிட்டு இருந்த குற்றச்சாட்டு தான். ஸோ அதுக்கு ஒரு தீர்வு வேணுங்கிறதுக்காக நீங்க விரும்புபவர்கள், நுகர்வோர் யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அந்த ப்ராடக்டை அந்த கடைக்கு முன்னாடி போய் அந்த கடையோட எண்ணெய் கொடுத்தாலோ அல்லது நியர்பைங்கிற ஒரு
கொடுத்தாலும் அந்த கடை எண் வந்துடும். அங்கே கன்சியூமர் விரும்புகிற அந்த பொருள் வந்து அந்த கடைகளில் இருக்கும். அதை தேர்ந்தெடுத்து அதை பே பண்ணிட்டு அந்த QR கோடை காட்டினா அந்த பொருள் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கிறதுன்னா, தவறான கருத்தை பதிவு பண்ண வேண்டாம். தெளிவாக இதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டால் அதை விளக்கறதுக்கு அரசு தயாராக உள்ளது. மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் தவறான கருத்தை பதிவு செய்யவில்லை. மாண்புமிகு அமைச்சர் சொல்வது போல கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் என்பதற்கு ஜிபே கார்டு மூலமாக டாப்பிங் சிஸ்டம் எல்லாம் ஆல்ரெடி நடைமுறையில் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. நான் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்கள் கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இத மதுவை வருமானம் வரக்கூடிய ஒரு பொருளாக பார்க்க கூடாது. மதுவினால் வருகின்ற வருமானம் குஷ்டரோகி கையில் இருக்கின்ற வெண்ணெய்க்கு சமம் என்று பேரறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தைகளை இங்கே நினைவு கூறுகின்ற அதே வேளையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 47 படி மது என்பது எந்தவித காரணத்திற்காகவும் ஒரு அரசாங்கம் முன்னெடுக்க கூடாது. அதையும் தாண்டி மருந்து உபயோகத்திற்கு தவிர அதை ஊக்குவிக்கின்ற வேலைகளை செய்யக்கூடாதுன்னு அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லுது. அப்படி அரசியலமைப்பு சட்டம் இருக்கும் பொழுது நான் ஒருங்குமுறைப்படுத்துகின்றேன், இந்த சரி செய்கின்றேன். மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை 5000 கோடி நாங்கள் பெருக்குகிறோம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது இந்த தமிழ்நாடு அரசிற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிராக அமைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. மது விற்பனையை குறைப்பதற்கான நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டுமே தவிர அவர்களுடைய அந்த அமைச்சர் இந்த மது கடைகள் மது சம்பந்தமான கொள்கைகள் இதை வந்து மானிய கோரிக்கைகளில் ரொம்ப டீட்டெயில்டாக பேசலாம் அப்படின்னு தானே இருந்தேன். ஸோ மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டது இருக்குனுங்க. கடந்த கால ஆட்சிகள் என்னன்னா பூரண மது விலக்கு அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் இருக்கும்போது நீங்கள் ஏன் அமல்படுத்தலன்னு கேட்பாங்க, அந்த பக்கம் போகும்போது நீங்கள் ஏன் அமல்படுத்தலன்னு கேட்பாங்க. இது தொடர்ந்து நடந்துட்டு வந்துட்டு இருந்தது தான். அப்போது கடந்த காலத்தில் அந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக மது விற்பனையை தடை செஞ்சால் மட்டும்தான் பூரண மது விலக்குங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது இங்கே மது விலக்கை கொண்டு வரும்போது பக்கத்து மாநிலங்களில் நம்மளோட எல்லையொட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களில் அந்த மது இப்போவே வந்து கடந்த கால ஆட்சிகள்லேயே வந்து இல்லிசிட் அராக்குன்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள் உள்ளே வந்துட்டு இருந்துச்சு. அதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்காமல் இருந்துச்சு. எங்களுடைய அரசு மதுவை மக்களுக்கு எளிதாக கிடைக்கிற வண்ணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். அதனால தான் இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிறதுல பேருந்து நிலையம் பக்கத்தில் இருக்கிற இடத்துல எல்லாம் நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அமைச்சர் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒன்று தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் என்னைக்கும் மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை உயர்த்துவோம் அப்படின்னு எங்கேயும் சொன்னதும் கிடையாது. மதுவினால் வரும் வருமானம் உயர்வதற்கு சந்தோஷப்பட்டதும் கிடையாது. நாங்கள் இப்போவும் வந்து அந்த 717 கடைகளை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமும் மரியாதை கூட சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார் எப்படி வருமானம் பெருகுச்சுன்னு. இந்த துறையில் இருக்கிற அந்த ஊழல்களை ஒழிச்சதுனால வருமானம் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னமும் அதிகமான வருமானங்கள் வரும் அப்படிங்கிறதையும் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் வாலியாக தெரிவிச்சு. இதில் ஒன்றும் பாயிண்டாக பாரு வேணாங்க. இது நீங்கள் மாண்புமிகு உறுப்பினர் பேசி முடிங்க. மணி ஆயிடுச்சு, 1:45. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அமைச்சர் சொன்னது போல மதுவிலக்கு மானிய கோரிக்கைகளை விரிவா அப்புறம் பேசிப்போம். அடுத்த அவர் ஒருத்தர் உங்க கட்சி சார்பாக கொறடா பேசுறாரு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நல்ல விளக்கமாக சொன்னார்கள். அதுமாதிரி சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அருமை சகோதரர் கணேஷ்குமார் அவர்கள் கூட இந்த அரசு என்பது மதுவிலக்கு எதிர்ப்பான அரசா, இதை நிறுத்தப் போகிறா என்பதுதான் அவருடைய கேள்வியாக இருந்தது. அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், வருமானம் அது கூடியிருப்பது என்பது பல்வேறு வகையில் நாங்கள் லீக்கேஜெலாம் நிறுத்திருக்கிறோம், அதனால தான் வருமான மொழிய. ஆனால் இந்த அரசு என்பது மது கொள்கைக்கு எதிரான அரசு என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். நான் உங்கள் மூலமாக அவரிடம் தெரிந்து கொள்ள விரும்புவது, இந்த 5 ஆண்டு காலங்களில் நீங்கள் ஆண்டுக்காண்டு இந்த கடைகளை நீங்கள் குறைக்க போகிறீங்களா? அது வெளிப்படையாக உங்களுடைய மானிய கோரிக்கையில் இந்தந்த ஆண்டு இந்தந்த கடைகள் நான் குறைப்போம் என்று நீங்கள் அறிவிக்கப் போகிறீர்களா? அதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் பொதுவாக இந்த கட்சி அந்த கட்சிலாம் கிடையாது, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ 717 ஏற்கனவே நான் குறைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இருக்குது. அது எந்தெந்த அந்தந்த மாவட்டத்தில் எந்த கடையை குறைச்சாங்கன்றது அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கே யாருக்குமே தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க நம்பர் வந்தது, நாங்கள் ஆன்லைனில் போட்டிருக்கிறோம் அப்படின்ற நிலைமை இல்லை. லோக்கலில் இருக்கிற எந்த பத்திரிகையிலும் இந்த கடைகள் எல்லாம் குறைத்து விட்டோம் என்ற அறிவிப்பு இல்லை. ஏன்னா அதுவும் தேவை. நீங்கள் சொல்லுவதை போல ஆண்டாண்டுக்கு நாங்கள் குறைக்க போகிறோம் என்பதை நீங்கள் இப்போ சொன்னாலும் சரி, அல்லது உங்களுடைய மானிய கோரிக்கையில்
ஒரு வருஷத்துக்கு இத்தனை கடைகளை நாங்கள் குறைக்க போகிறோம் என்று சொன்னால் இந்த அரசு அதற்காக முயற்சி எடுப்பது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அவை முன்னவர் மாண்பு அவை முன்னவர் அவை முன்னவர் அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுவிலக்கை கொண்டு வந்தவர்களே யார் என்பது நாடறியும். அவை முன்னவர் மதுவிலக்கை முதலே கொண்டு வந்தவர் நீங்கள் தான். இப்போது அதற்காக வக்காலத்து வாங்கி கொண்டிருப்பவர் நீங்கள் தான். மாண்பு மாண்பு எதிர்கட்சி பேசுங்க. நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் ஒரு பெரிய தெளிவாக ஒன்று கண்டுபிடிப்பை சொல்லியிருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினராக நீண்ட நெடிய காலம் இருந்த அதிமுக ஆட்சி காலத்தில் கூட இவங்கெல்லாம் நடைபெற்றது. இது திமுக அதிமுகலாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்லேன், டைம் பற்றி எடுத்துக்காதீங்க. காங்கிரஸ் பெரியக்கம் ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது அப்பொழுது நேரு அவர்கள் டேக்சன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி அனுப்பினார், எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பினார். இந்த சாராய கடையெல்லாம் திறக்கவே கூடாது அப்படின்னு. அப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பு என்ன சொன்னாங்க தெரியுமா? திருட்டு சாராயம் காவிரி ஆறை போல ஓடுகிறது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சாராய கடை இருக்க வேண்டும். அது தப்பான விஷயம் இல்லை. திருட்டு சாராயம் சாப்பிட்டா உடம்பெல்லாம் கெட்டு இன்னும் ஆஸ்பத்திரிக்கு அதிகமாகவே செத்து விடுவோம் என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்து சொல்லப்படுது. வேணுன்றதுக்காக சொல்லப்பட்ட கருத்து அல்ல. அதனால ஏற்கனவே நீங்கள் அதிமுகவில் அமைச்சராக இருந்த காலத்திலும் அப்பொழுது நடைபெற்றது. அப்போ நீங்கள் அறிவுரை சொல்லி வேணான்னு சொல்லியிருக்கலாம், அதை வேணான்னு சொல்லியிருக்கலாம். ஒன்று. இன்னொன்று, அமைச்சர் அவர்கள் நீங்கள் நல்லா தான் பதில் சொல்கிறீங்க, ரொம்ப சின்ன வயசாக நல்ல பதில் சொல்கிறீங்க. ஆனால் போகிறதுக்குள்ள ஒரு அடி அடிக்கிறீங்க. என்னன்னா ஊழல்னு எப்பயும் சொல்கிறேன். ஊழல்னு யார் பேசினாலும் சரி அதற்குரிய ஆதாரத்தை சட்டமன்றத்தை வரலாம். மேடையில் எப்படி வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. மேடையில் ஒரு மாதிரி பேசிக்குவாங்க. ஆனால் ஊழல் என்றால் அதற்கு எப்போ ஆதாரம் தர வேண்டும். ஆதாரம் கொடுத்தா தானே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போக முடியும். ஆதாரம் இல்லாமல் சட்டசபையில, எனவே அதை தயவு செய்து நீங்க அவை குறிப்பில் எடுக்கணும். ஊழல் சொன்னா உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட சான்று யாரா இருந்தாலும் சான்று கொடுத்தால்தான். ஏற்கனவே அறிவுறுத்தியது தான் அது. ஊழல் என்ற வார்த்தை மட்டும் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்பு மக்கள் நலத்துறை அமைச்சர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, டாஸ்மாகில் சென்ற ஆட்சி காலத்தில் ஊழலை குறைத்ததால் வருமானம் அதிகரித்தது என்று மாண்பு அமைச்சர் குறிப்பிட்டார். உடனே நீங்கள் மற்ற திமுக சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு நீண்ட நெடிய விவரமான அறிக்கையை, நீண்ட நெடிய ஆதாரத்துடன் ஒரு அறிக்கையை எந்தெந்த விதத்தில் யார் யார் அந்த டாஸ்மாக் துறையில் யார் யாரெல்லாம் அந்த பார்ட்டி ஃபண்ட் என்று வாங்கி இருக்கிறார்கள் என்று ஆதாரத்துடன் அமலாக்கத்துறை சென்ற ஆட்சி காலத்தில் இந்த அரசுக்கு சமர்ப்பித்தது. ஆனால் அந்த அரசு உரிய நேரத்தில் எஃப்ஐஆர் செய்யப்படவில்லை, எஃப்ஐஆர் பதிவு பண்ணவில்லை. அதை எதிர்த்து அப்பீல் தான் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க ஆட்சி காலத்திலேயே அதற்கான போதிய ஆதாரங்களும் இருக்கிறது. கண்டிப்பாக இதை யாரும், எந்த ஆட்சி யார் வந்தாலும் அந்த ஆதாரங்களை எடுக்கவே முடியாது, அளிக்கவும் முடியாது. கண்டிப்பாக இருக்கிறது. அந்த ஆதாரம் பிளஸ் அந்த மக்களே சாட்சி. நன்றி நன்றி. மாண்பு உறுப்பினர் கணேஷ்குமார், சீக்கிரமா முடிச்சிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. மானிய கோரிக்கை உள்ளே நான் போல இன்னும் இல்ல. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆதாரம் கேட்கிறாங்க. இது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான். மது விலக்கு கொள்கைங்கிறது எங்களுடைய கொள்கை, போதையில்லா தமிழகம் எங்களுடைய கொள்கை. ஆட்சிக்கு வந்த பின்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன்போ இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, எந்த தொழில்களிலும் நாங்கள் ஈடுபட்டது கிடையாது. முக்கியமாக மதுவில். ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவுடைய ட்ரெஷரர் சாராய ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? ஒரு கேள்வி. திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் சாராய ஆலையை நடத்துகிறாரா இல்லையா? அப்ப சாராய ஆலையை நடத்தி கொண்டு டாஸ்மாக் நிறுவனம் மூலம் ஆர்டர் வந்து யார் வாங்கினது? அப்ப இது பேர் தான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அரசே, திமுகவே அரசு, திமுக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க.
திமுகவுடைய பொருளாளர் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க, திமுகவுடைய ஐடி மினிஸ்டர் இருக்கிறவர் சாராய மினிஸ்டர் நடத்துறாங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்டு வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. மாண்புமிகு கொறடா நீ பேசணுமா? மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். அவர் துறையில் மிக சிறப்பாக பணியாற்றியவர். என்போர்ஸ்மெண்ட்டில் அது எந்த செய்திகள் கிடைச்சாலும் அது ஒன்றும் பெரிய 100% உண்மை அல்ல. என்போர்ஸ்மெண்ட் ஒரு வகையான போலீஸ் தான். அது ஒரு வழக்குகள் ஒரு துறை சார்பாக வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கை பொறுத்த அளவுக்கு அது எந்த சைடாக இருந்தாலும் அது பொருள் கொடுத்து சட்டமன்றத்தில் விவாதிக்கக்கூடாது என்பதே இருக்கிற விதி. அது உங்களுக்கே தெரியும். எந்த நிகழ்வாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் இருந்தால் விவாதிக்க முடியாதுங்க. ஒரு நிமிஷம், ஒரு விளக்கம் மட்டும் சொல்றேன். இந்த பொருள் தொடர்பாக வழக்காடு மன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதுன்னு அதோடு நிறுத்திக்கலாம். வழக்குகளுக்குள்ளே போய் அதை பற்றி விவாதிப்பதும் அதை பற்றி கருத்து சொல்வதும் தான் தவறே தவிர, இந்த தேதியில் இந்த பொருள் பற்றி ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கு சொல்ல தவறில்லை. அவர் என்ன சொல்றாரு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாரு. இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா இல்லையான்றது ஒரு ஃபேக்ட். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதில் ஒன்றும் அதுக்கான ஆதாரம் கூட தேவையில்லை. அதுவே வழக்காடு மட்டும் இருந்து அதுக்குள்ளே போய் சொன்னாதான் தவறு இல்லைங்க. பெண்டிங் பிஃபோர் த கோர்ட், அதில் நீங்கள் இல்லைங்க, ஒரு வழக்கு பதிவு இந்த பொருள் குறித்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல தப்பு இல்லை. ஆனால் வழக்கு விவரங்களுக்கு அதை பற்றி விவாதிப்பதும் கருத்து சொல்வதும் தவறு. என்போர்ஸ்மெண்ட் சார்பாக ஒரு வழக்கு இருக்கிறது என்று அவர் சொல்லியிருந்தா அதை பற்றி நான் முறையிட மாட்டேன். அதில் ஆதாரம் இருக்கிறது, என்போர்ஸ்மெண்ட்டில் ஆதாரம் இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தல் தான் நாங்கள் வரேன். அதனால பொதுவாகவே வழக்கு மன்றத்தில் இருப்பது நாம் எப்பொழுதும் இங்கே விவாதிப்பதில்லை. ஒன்று. மற்றொன்று, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எதுவாக இருந்தாலும் ஆதாரத்தை உங்களிடத்தில் கொடுத்து விட்டு தான் பேசணும். 2. நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சம்பந்தம் இல்லாமல் இது இல்லாமல் தேர்தல் நேரங்களிலே தொழில் ஆரம்பிக்கிற தொழிலதிபர்கள் அரசியல் கட்சிக்கு இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த இயக்கமாக இருக்கட்டும் அல்லது அதிமுக இருக்கட்டும், அரசியல் இயக்கங்கள் எந்த அரசியல் இயக்கங்களாக இருந்தாலும் தொழிலதிபர்கள் அதிகாரப்பூர்வமாக வங்கியின் மூலமாக நன்கொடையாக தருகிறார்கள். அது எதற்காக நன்கொடை கொடுக்கப்படுகிறது என்பது வாங்குவவர்களுக்கும் கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். சுப்ரீம் கோர்ட்ல மிகப்பெரிய வழக்கு அதை பற்றி விவரங்கள் எல்லாம் ஊடகங்கள்ல தெரியல தெரியும். அதனால வழக்கு அதாவது கணக்கில் கொடுக்கிற பணம் ஒரு தொழிலதிபர்கள் கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் தான் என்னுடைய அருமை நண்பர், இன்னும் சொல்ல போனா நீண்ட நாடு என்னுடைய நண்பர் மார்டின் அவர்கள் அவர் கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னாக்கா, ஏன் அவர் கொடுத்தார் தொழிலதிபர் என்று கேட்பதுதான் சரியா இருக்க முடியும். அது இங்க பகிர்ந்து கொள்வது என்பது அது சரியா இருக்காது. அது நீங்க தவிர்த்தணும், அது எடுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, எங்கள் கட்சியை சேர்ந்த பொருளாளர் அவர்கள் சாராய தொழிற்சாலை நடத்துகிறார் என்று ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அது நாம நேரடியாக போய் பொருளாதாரம் பண்ணிட முடியாது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எல்லா தகுதிகள், குவாலிஃபிகேஷன், அப்ளிகேஷன் போடுறதுக்கெல்லாம் தகுதி இருந்தால் தான் அரசு தான் லைசன்ஸ் தருது.
அதனால் அது முறையாக அவங்க ஏற்க போட்டிருப்பாங்க. தொழில் என்ற அடிப்படையில் ஆரம்பிப்பாங்களே ஒழிய அது திமுக பொருள் ஆரம்பிக்கலாமா அப்படிலாம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அது தவறு. மாண்பு உறுப்பினர் தரேன், உங்களுக்கு தரேன், வாய்ப்பு தரேன், இருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசுகிற போது அவையில் இல்லாதவர்களை பற்றி பேச வேண்டாம் என்று காலையிலே சொன்னார்கள். இப்போது முன்னாள் முதலமைச்சர் அவர்களை பற்றி நேரம் அப்பாவை கேளுங்க, மாமாவை கேளுங்கலாம், எல்லாம் அவை குறிப்பிலேருந்து எடுங்க அப்படிலாம் கேட்குறேங்க. அவை குறிப்பிலேருந்து எடுங்க. நீங்கள் பேசுங்க பேசுங்க. தலைவர்களே, நன்கொடை என்பது எல்லா அரசுக்கும் உண்மைதான். ஆனா நன்கொடை என்பது வாங்கினார்களா, அந்த பணிக்கு நான் இந்த பணியை கொடுக்கிறோம்னு என்று வாங்கினாரா என்பது மாண்பு முன்னாள் ஐஏஎஸ் மினிஸ்டருக்கு நல்லாவே தெரியும். எந்த பணிக்கு என்னென்ன பண்ணாங்கிறது அவருக்கே தெரியும். அதனால ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருக்கு என்ற எதிர்கட்சி தலைவரே ஆதாரம். ஏன் நேர்ல ஆதாரம் எந்த சொன்னது உண்மை இருக்கு உண்மை இருக்கு என்று சொல்வது நியாயம் இல்லை, சட்டத்துக்கு புறம்பானது. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, முடிச்சிருங்க, நீங்க முடிங்க. இல்ல சொன்னா எப்படி அவங்களே பேசிட்டு எல்லாத்தையும் என்ன முடியும்னா நான் எங்க போய் முடிப்பேன். உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு நேரமே கொடுக்காம எல்லாரும் பேசிட்டு என்ன முடியும்? அது உங்க தவறு. நீங்க இருங்க, நீங்க உங்க தொழிலை பற்றி மட்டுமே 10 நிமிஷம் பேசியிருக்கீங்க. இல்ல பேரவைத் தலைவர் அவர்களே, அனுமதிக்க முடியாது. இன்னும் 3-4 பேர். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் கேட்டது மதுவிலக்கு பத்தி தான். அவர் சொன்ன விஷயம் தான் பதில். பிரச்சனை எங்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அமைச்சர் கூறிய பதில் இருந்தான் ஆரம்பிக்கிறது. நீங்க அமைச்சரிடம் தான் அதை கேட்க வேண்டும். நான் கேட்ப ஊழலை ஒழித்ததினால்தான் உங்களுடைய வருமானம் கூடுகிறது என்று சொன்னால், நம்மளா உறுப்பினராக 2011 இருக்கும்போது 30,000 கோடி இருந்தது, இன்னைக்கு 54,000 கோடி வந்திருக்கு. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலும் ஊழலை ஒழிச்சதினால்தான் மதுவினுடைய வியாபாரம் அதிகமாக இருக்குதா, வருமானம் அதிகமாக இருக்குதா என்பதெல்லாம் இது கேள்வி அல்ல, பொருள். என்னுடைய கேள்வி, என்னுடைய பொருள், நான் சப்ஜெக்ட் உள்ளதான் பேசுறேன். முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கு சில தவறான முன்னுதாரணங்களை இங்கே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர்களுக்கு பேரை குறிப்பிட்டு விவாதத்தில் உள்ளே வைத்திருக்கிறார். அந்த நன்கொடை என்பது அகில இந்திய ரீதியில் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கிறது, காங்கிரஸ் வாங்கியிருக்கிறது, மற்ற கட்சிகள் எல்லாம் அந்த பணம் அந்த பணம் சொல்லி முடிச்சிருக்கேன் வாங்கியிருக்கு இருங்க வாங்கியிருக்கிறது. அந்த பணம் நன்கொடை கட்சியினுடைய இன்கம் டேக்ஸ்ல உள்ள போய் தொழில் மூலமாக சம்பாதிச்சப்படத்துக்கு இன்கம் டேக்ஸ் கட்டிய பணம் அதோடைய வங்கி கணக்கில் இருக்கிறது. அதே பல்வேறு அரசியல் கட்சிகள் நன்கொடையாக வாங்கி இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. அதை போய் இங்கே விவாத பொருளாக அதை லஞ்ச பணம் மாதிரி உருவகப்படுத்துறது தவறு. அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு கணேஷ்குமார் அவர்கள் இந்த மதுவிலக்கு பற்றிய பேசிய பேச்சுக்களுக்கு பிறந்த அனைத்து விவாதங்களையும் நான் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்கிறேன். படித்து பார்த்து ஆய்வு செய்து எதை நீக்க வேண்டும் அதை நீக்குவதற்காக நான் முயற்சி பண்ணுறேன்.